கஷாய பக்தி கர்மாணி ஞானந்து பரமாகதி கஷாயே கர்மபிப் பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. கஷாய பக்தி கர்மாணி எல்லாம் இந்த மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்குறது கர்மங்கள். கர்மங்கள்னால் வைதிக கர்மங்கள், காய்க வாச்சிக்க மானச சாஸ்திர விஹித கர்மங்கள். அதுதான் அதிருஷ்ட சக்தியை உண்டு பண்ணி புத்திக்கும் விவேகத்தை நன்னா தூண்டி, இல்லாட்டி எனக்கு தியோயோன பிரச்சோதையாக சொல்லிகிட்டு இருக்கணும். நம்ம புத்தி நல்ல வழியில் போயிடுத்துன்னா பரவாயில்ல, போக மாட்டேங்கிறதே. அதுக்கு தான் பிரச்சோதையாத் 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 சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் புத்தி மாத்திரம் போனால் போருமா? சுற்றி இருக்கிற அத்தனை பேரை புத்தியும் வரணுமே. அதனால நகா வேறு. நான் மாத்திரம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி வீட்டில் ஒருத்தருமே அனுஷ்டானம் பண்ணலன்னா எல்லாமே உங்கள் ஆத்திர மாதிரி வந்துடுவாளா? ஆமாம், பொண்ணும் வைதிகத்தில் ரொம்ப ருச்சியாக இருக்கா, மாப்பிள்ளையும் வைதிகத்தில் ருச்சியாக இருக்கா, பையனும் இருக்கான், பேத்தியும் இருக்கான்னா எல்லாராத்துலையும் இப்படி நடக்குமா? என்ன அதிருஷ்டம் இருந்தால் தாத்தா பண்ண புண்ணியம். அந்த புண்ணியம் எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்கிறது. ஓ